வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன இருக்க போகுது ஃபார் தி தேர்ட் டெஸ்ட் அட் லார்ட்ஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. அதை பத்தி தான் வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்கிலாந்து ஆல்ரெடி அவங்க பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இந்தியாவோட பிளேயிங் 11ல என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. பும்ரா உள்ள, ரஷீத் வெளியில. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன். கருண் நாயருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஆனா கன்வெர்ட் தான் பண்ண மாட்டேங்கிறாரு. பிளஸ் ஸ்லிப்ல டீசென்டான கேச்சஸ் எடுக்கிறாரு. அது ரொம்ப குரூஷியல் ஃபார் இந்தியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஏன்னா இந்த லார்ட்ஸ் கிரீன் விக்கெட்ல சம்டைம்ஸ் அவர் அந்த 128 129 கிலோமீட்டர் ஸ்பீட் போடுறாரு பாத்தீங்களா, அது மைட் பி யூஸ்ஃபுல்லா இருக்கும். கில் எப்படி அவர் யூஸ் பண்ண போறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி குல்தீப்புக்கு இந்த ஒரு ட்ராக்ல சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கஷ்டங்க, வாய்ப்பே இல்ல. ஹர்ஷதீப் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆர்டர்ல கொஞ்சம் அந்த பேட்டிங் இருக்கணும்னு பாப்பாங்க. சோ ஆகாஷ்தீப், சிராஜ், பும்ரா இந்த 3 பேர் காம்பினேஷன்ல கண்டிப்பா லார்ட்ஸ் விக்கெட்ல இந்தியாவுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லார்ட்ஸ் விக்கெட் ஒரு சேலஞ்சா கொடுக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்து.